இலங்கை கடற்பரப்பில் வெடித்து சிதறிய ஈரான் கப்பல் தகவல் அறிந்திருந்த அமெரிக்கா இந்தியா. ஈரான் கப்பல் தொடர்பான இலங்கையின் தீர்மானம், உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை அறிவித்தது அமெரிக்கா. ராஜதந்திர சூறாவளிக்கு மத்தியில் நிதானமாக செயற்பட்ட ஜனாதிபதி அஸ்கிரிய பீடம் பாராட்டு. மட்டக்களப்பில் டீசலில் ஓடும் மண்ணெண்ணெய் வாகனங்கள், கடற்தொழிலாளர்கள் பாதிப்பு. யாழ்ப்பாணத்தில் டக்ளஸ் தலைமையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல். மன்னாரில் சுகாதார சீர்கேட்டுடன் களஞ்சியப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அளிப்பு. மத்திய கிழக்கு மோதல்களில் 4 இளைஞர்கள் காயம், வெளியான தகவல். சர்வதேச நீதி கோரி உறவுகளை இராணுவத்திடம் கையளித்த இடத்தில் மாபெரும் போராட்டம். ஈரானிய மாலுமிகளுக்கு 1 மாத கால இலவச விசா, மனிதாபிமான அடிப்படையில் அரசாங்கம் நடவடிக்கை. யாழ் மாநகர வட்டார கட்டமைப்பின் வலுவாக்கல் குறித்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் நேற்று மாலை கட்சியின் யாழ் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்றது. யாழ் மாநகர சபையை உள்ளடக்கிய வட்டாரங்களின் நிர்வாக கட்டமைப்பின் செயற்பாட்டாளர்கள் முக்கியஸ்தர்களுடன் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலின் போது செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா வட்டார கட்டமைப்பின் சமகால செயற்பாடுகள் மற்றும் வலுவாக்கலின் அவசியம் குறித்து வலியுறுத்தியதுடன் அதற்கான ஆரோக்கியமான கருத்துக்களையும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் காரணமாக இதுவரை 4 இளைஞர்கள் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார். எனினும் இவர்கள் 4 தற்போது சிகிச்சையின் பின்னர் வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். தற்போதைய சூழ்நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வசிக்கும் இளைஞர்களின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து செயற்படுவதாகவும் தூதரங்கள் ஊடாக இது தொடர்பில் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஈரானின் போர் மோதல்கள் தொடர்ந்து நீடிக்கின்ற நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள அண்டை நாடுகள் மீது இனிமேல் தாக்குதல் நடத்தப் போவதில்லை எனவும் இதுவரை நடத்திய தாக்குதலுக்காக மன்னிப்பு கோருவதாகவும் ஈரான் ஜனாதிபதி அறிவித்திருந்தார். எனினும் ஈரான் ராணுவம் தொடர்ந்தும் குவைத், கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம் உள்ளிட்ட நாடுகள் மீது தாக்குதலை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் இறையாண்மையை மதிப்பதாக அமெரிக்க அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் கப்பல் மற்றும் அதில் இருந்த கடற்படையினரை சுற்றியுள்ள நிலைமையை பற்றி இறுதி தீர்மானத்தை எடுக்க வேண்டியது இலங்கை அரசாங்கமே என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் இறையாண்மையை ஐக்கிய அமெரிக்கா முழுமையாக அங்கீகரித்து அதனை மதிப்பதாகவும் அந்த துறை வலியுறுத்தியுள்ளது. ஐரிஸ் புசர் கப்பல் மற்றும் அதில் பணியாற்றிய குழுவினர் பற்றிய நிலைமையிலும் கடலில் மீட்கப்பட்ட ஈரான் கடற்படை வீரர்களை பற்றியும் இறுதி முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் இலங்கை அரசாங்கத்துக்கே இருப்பதாக அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. அந்த தீர்மானம் இலங்கையின் உள்ளூர் சட்டங்களுக்கும் சர்வதேச சட்ட பொறுப்புகளுக்கும் எடுக்கப்பட வேண்டும் என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் இலங்கை இடையே தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் முக்கிய நோக்கம் ஈரான் அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்களை குறைப்பதை என அமெரிக்கா மேலும் தெரிவித்துள்ளது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட பகுதியில் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பொதுமக்களால் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைவாக உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போது குறித்த வர்த்தக நிலையம் இனங்காணப்பட்டது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி ருபன் லெம்பர்ட், பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் நகரசபை சுகாதார பரிசோதகர் இணைந்து ஆய்வு நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது காலாவதியான உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்தியமை, அழுகிய மரக்கறி பழங்களை காட்சிப்படுத்தியிருந்தமை, உணவுப் பொருட்களை உரிய வகையில் களஞ்சியப்படுத்தாமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் வர்த்தக நிலையம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் வர்த்தக நிலையத்தின் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் வர்த்தக நிலையத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டதுடன் கைப்பற்றப்பட்ட உணவுப் பொருட்களை உடனடியாக அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனையடுத்து மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை, சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் நகரசபை சுகாதார பரிசோதகர் மற்றும் நகரசபை ஊழியர்கள் இணைந்து குறித்த உணவுப் பொருட்களை மீண்டும் எந்த ஒரு தேவைக்கும் பயன்படுத்த முடியாத வகையில் அளித்தனர். இதன்போது 13 லட்சம் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கை கடற்பரப்பில் மீட்கப்பட்ட ஈரானிய மாலுமிகளுக்கு 1 மாத காலத்துக்கு செல்லுபடியாகும் இலவச விசாக்களை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஈரானிய கப்பல்களில் இருந்து மீட்கப்பட்ட மாலுமிகள் மனிதாபிமான பாதுகாப்பில் இலங்கையில் தங்கியிருக்க அனுமதிக்கும் வகையில் இந்த 1 மாத கால இலவச விசா வழங்குவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்காலத்திலும் இவ்வாறான சூழல்கள் ஏற்படும் போது இதுபோன்ற முடிவுகள் எடுக்கப்படலாம் என சுட்டிக்காட்டிய அமைச்சர், இத்தகைய நடவடிக்கைகள் எந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு ஆதரவாகவோ அல்லது பாதிப்பாகவோ அமையும் நோக்கத்தில் எடுக்கப்படுபவை அல்ல என்பதை வலியுறுத்தினார். ஈரானிய மாலுமிகள் தொடர்பான இந்த தீர்மானம் சர்வதேச உடன்படிக்கைகள் மற்றும் இலங்கைக்கு பொருந்தக்கூடிய கடல்சார் சட்டங்கள் மிக துல்லியமாக பின்பற்றி எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மட்டத்தில் இலங்கை தனது மனிதாபிமான பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பதை இது காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தை கையாள்வதில் இலங்கை அரசாங்கம் தனது அணிசேரா கொள்கைக்கு இணங்கவே செயற்பட்டுள்ளது. இதன் மூலம் சர்வதேச அரசியலின் நடுநிலையை பேணுவதோடு அதேவேளை மனிதாபிமான கடமைகளை முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். மன்னாரில் பெண்களுக்கு பொது போக்குவரத்தின் போது இடையூறு விளைவித்த இலங்கை போக்குவரத்து சபையின் காப்பாளருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பயணிகள் தமது விருப்பப்படி பயணிக்க முழுமையான உரிமை உண்டு என வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் பொது போக்குவரத்தில் பெண்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியம் தொடர்பில் அதிகார சபையின் தலையீட்டுடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து வெளியிட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது, கொழும்பிலிருந்து தனியார் பேருந்தில் பயணித்து மன்னாரை வந்தடைந்த 2 பெண்கள் அதிகாலையில் தலைமன்னார் நோக்கி செல்வதற்காக அங்கிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் ஏற முற்பட்டனர். எனினும் அவர்கள் முன்னர் தனியார் பேருந்தில் பயணித்து வந்ததை காரணம் காட்டி காப்பாளர் பெண்கள் இருவரையும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்தில் ஏற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட தரப்பினரால் இந்த சம்பவம் தொடர்பில் வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றது. இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அதிகார சபையால் இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மன்னார் சாலை முகாமையாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டது. இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் தாம் விரும்பும் போக்குவரத்து சேவையை தெரிவு செய்யும் பயணம் செய்வது அவர்களின் அடிப்படை உரிமையாகும். அதிலும் குறிப்பாக அதிகாலை வேளைகளில் தொழில் நிமித்தம் பயணம் செய்யும் பெண்கள் பொது போக்குவரத்தில் பாதுகாப்பாகவும் கௌரவத்துடனும் பயணிப்பதற்கான சூழலை உறுதிப்படுத்துவது அனைவரது கடமையாகும். எமது பணிப்புரைக்கு அமைய உரிய விசாரணைகளை உடனடியாக மேற்கொண்ட மன்னார் சாலை முகாமையாளர் குறித்த இப்போசா காப்பாளருக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் அவருக்கு 1 நாள் வேதனத்துடன் தண்டப்பணமாகவும் அறவிட்டுள்ளார் என தகவல் எமக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பயணிகளின் உரிமைகள் நிலைநாட்டுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கி இலங்கை போக்குவரத்து சபையின் மன்னார் சாலை அதிகாரிகளுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவத்திடம் கையளித்த தமது உறவுகள் எங்கே? இவர்களுக்கு என்ன நடந்தது? இந்த விவகாரத்துக்கு சர்வதேச நீதி விசாரணையே வேண்டுமென கோரி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினால் இறுதி யுத்தத்தின் சாட்சியாக காணப்படும் வட்டுவாகல் பாலத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கடந்த 8/3/2026 அன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக ஆரம்பித்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 9 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் சர்வதேச மகளிர் தினமாக இன்று மகளிர் தினம் எமக்கு துக்க தினம் என தெரிவித்து தமக்கு சர்வதேச விசாரணையை தீர்வு என குறித்து போராட்டத்தை முன்னெடுத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது உறவுகளை இராணுவத்திடம் ஒப்படைத்ததுடன் தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என இதுவரை இலங்கை அரசாங்கத்தால் எந்த தகவலும் வெளியிடவில்லை எனவும் இனப்படுகொலையாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவது, இராணுவத்திடம் ஒப்படைத்த தமது பிள்ளைகள் எங்கே, வட்டுக்கோட்டை தீர்மானம் வழிகாட்டி சுயநிர்ணயம் எங்கள் உரிமை, சர்வதேசமே பதில் சொல் என பல்வேறு கோஷங்களை தாங்கிய பதாதைகளுடன் போராட்டத்தை முன்னெடுத்தனர். எங்கே எங்கே உறவுகள் எங்கே? பழைய சட்டமும் வேண்டாம், புதிய சட்டமும் வேண்டாம், அழிக்காதே அழிக்காதே, தமிழரின் இன அழிப்பின் அடையாளமான வட்டுவாகல் பாலத்தை அழிக்காதே, வேண்டும் வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களுடன் வட்டுவாகல் பாலத்தடியில் ஆரம்பித்த கவனஈர்ப்பு போராட்டம் செல்வபுரத்தில் இராணுவத்திடம் உறவுகளை கையளித்த இடம் வரை சென்று நிறைவடைந்தது. குறித்த போராட்டத்தில் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசார் அபிகரன், முன்னாள் யாழ் மாநகர மேஜர் மணிவண்ணன், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். என்ன செல்வங்களை கண்ணில காணவழி இல்லாம இருக்கிறோம். நாங்க இவ்வளவு சின்ன பிள்ளைகள், 40க்கு மேற்பட்ட சின்ன பிள்ளைகள், என்னடா செய்யறீங்க? இந்த பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இவர்களை கொண்டு என்ன செய்யறீங்க? நீங்க உல்லாசமா நீங்க குகைக்குள்ள இருங்கோ, நீங்க ஏசிக்க இருங்கோ. எங்கட பிள்ளைகளை கொண்டே வருத்துறீங்களே, எங்கட பிள்ளைகளை இப்ப எங்கிட்ட வருகிறோம். அங்க
கொத்து குண்டுகளை போட்டு இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களையும் அழைச்சு செஞ்சால புள்ளிகளை எல்லாம் இந்த மாதிரி ஐயோ நகமும் சதையும் எலும்புமாக தொங்க வச்சு இப்ப மனிதமாரப்படி இப்ப சொல்லுறாங்களே என்ன சொல்லுறாங்க? பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் எல்லாம் சாரார்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். போரை நிறுத்தம் கொண்டு மகிந்தா சொல்லுறாரு. உனக்கு அப்படி அந்த சொல்ல வேண்டி வரும். நீ இதே சொல்லை 2009ஆம் ஆண்டு சொல்லி இருக்கலாமே. எங்களை இந்த சரங்களை சாக வைக்காம இவ்வளவு நாடெல்லாம் சேர்ந்து கொண்ட நீங்கள் தானே. அது நாங்கள் இப்போ கண்கொள்ள பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஐயோ பார்த்துட்டு இருக்கிறோம். எங்கட பிள்ளைகளை இப்படி கொல்லேங்க. எந்த நாடு வந்து தடுத்தது? இந்த இந்தியா கருணாநிதி வந்தானா தடுத்தானா? இப்ப என்னத்துக்கு எல்லாரும் அவைய பாதுகாக்க வலிக்கிறீங்க? எங்கட பிள்ளைகளை சுடுகாடு ஆக்கி எங்கட நிலங்களை அபகரிச்சு எங்கட வயது மாணவர்களை 400க்கும் மேற்பட்ட இறந்துட்டோம். இந்த பிள்ளைகளை தேடி 400க்கும் மேற்பட்ட இறந்துட்டோம். இன்னும் நாங்கள் இறக்க போற தருணத்தில் இருக்கிறோம். இந்த அம்மாக்கள் எல்லாம், இந்த வயது போற அம்மாக்கள் எல்லாம் அவர்கள் இந்த நிற்கதியா நிற்கின்றார்கள். இந்த ரோட்டிலே அழிய வைக்கிறீங்களே, உங்களோட மக்கள் என்றா நீங்கள் இப்படி செய்வீங்களா? உங்களோட தென்னிலங்க மக்கள் என்றா இவ்வளவு காலத்துக்கு நீங்கள் சிறையில வைப்பீங்களா? கொண்ட ஒளிச்சு வைப்பீங்களா? அதை முதல் சொல்ல வேணும். அவர்களை நீங்கள் இப்போ நடக்கின்ற பிரச்சனைக்கு பாதுகாக்க எங்கட பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஐயோ எங்கட பிள்ளைகளை பாருங்க. எங்கட பிள்ளைகளை நாங்க இந்த காலம் பார்க்க போறோம். எங்கட பிள்ளைகள் இந்த ஆயுதம் ஏந்தின ஒரு 7 மாத குழந்தையும் ஆயுதமா ஏந்தினது. 10 வயது குழந்தை, 9 வயது குழந்தை ஆயுதம் ஏந்தினதா? எந்த ஆயுதத்தை எடுத்தீங்க பிள்ளைகளின் கையில? எந்த ஆயுதத்தை எடுத்துறீங்க? அதை வெளிப்படையா காட்டுங்க. எந்த ஆயுதம் என்று மன்னிப்புன்றது உலக நாடுகள்ல மன்னிப்பாக சரணடைகிறது. அதாவது மன்னிப்பு கொண்டே வச்சுட்டு கொண்டே சித்திரவதை செய்யறதும் ஒழிச்சு வைக்கிறதும் இல்லாம ஆக்குறதும் இல்ல. இவ்வளவு பேரை காணாமலே ஆக்கி விட்டீர்கள். லட்சமா கொத்தா கொண்டு குவிச்சீர்கள். இத்தனை நாடுகளும் நீங்க போட்ட சாவந்தான் உங்களுக்கு கையோட கிடைக்குது. இந்த அரசாங்கம், இந்த சர்வதேசம் எங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு செய்து எங்கட பிள்ளைகளை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். என் பேர் சாதுர்ஜனா. நான் இப்போ கேம்பஸில் படித்து கொண்டிருக்கேன். ப்ரைவேட்டாக வேலை செஞ்சு தான் படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ இவர் தான் எங்களோட அப்பா. 2009 யுத்தத்தில் அப்பாவை இந்த இலங்கை இராணுவத்திட்ட கையெழுத்து தான் அம்மா சொன்னவா. அதை தாண்டி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவ்வளோ வருஷமாக அப்பா எங்கள் கேள்விக்கு பதிலே இல்லை. எங்களுக்கு ஒன்றுமே வேணாம். சரி, நீதி வேணாம். இவ்வளோ காலம் நாங்கள் அப்பா எல்லாம் வாழ்ந்துட்டு எங்களால் இனியும் வாழையில். ஸோ உங்களுக்கு உங்கள்கிட்ட எந்த ஒரு நீதியுமோ நீங்கள் கிட்டடியில் கூட அப்பாவுக்கு இறப்பு சான்றிதழ் எடுக்க சொல்லி ஒரு லெட்டர் வந்தது. ஸோ எங்களுக்கு சரியான ஒரு முடிவு இல்லாமல் நாங்கள் இறப்பு சான்றிதழ் எடுக்கணும். எங்களோட அம்மா எங்களோட அப்பாவை இராணுவத்திட்ட கையை ஒப்படைச்சவா. அதுக்கு பிறகு இவ்வளோ காலமாக எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. அதை தராத ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக நாங்கள் எங்களோட அப்பாவுக்கு டெத் சர்டிஃபிகேட் எடுக்கணும். நாங்கள் எடுக்க மாட்டோம். எங்களோட அப்பா எங்கேண்டு எங்களுக்கு சொல்லும் வரைக்கும் நாங்கள் எடுக்க மாட்டோம். இப்போ அனுரா புதுசாக ரூல்ஸ் எல்லாம் போட்டு கண்ட்ரியை ஒரு டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன். எங்களோட அப்பா எங்களோட அப்பா இவ்வளோ காலம் எங்களோட அப்பா வருவான்ட்டு எங்கள் அம்மா நம்பி தான் இருக்கிறோம். நாங்களும் அதே நம்பிக்கையெல்லாம் இருக்கிறோம். எங்களோட அப்பா இல்லையேண்டா சரி, ஓகே, நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க நாட்டில் நம்ம எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்கள் சின்ன வயசில் இருந்தோம். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் நிறைய கடந்து வந்துட்டோம். இதுக்கு மேலே எங்களுக்கு ஒரே ஒரு கேள்விக்கான பதில் மட்டும்தான், என்டைய அப்பா எனக்கு என்டைய அப்பா வேணும். இல்லையேண்டா அவர் இல்லையேண்டா அதுக்கான பதில் வேணும். அவர் என்ன செஞ்சீங்கன்ற பதில் எனக்கு வேணும். இல்லையேண்டா இது நாங்கள் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி இருக்கிறா. நாங்கள் எங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் நாங்கள் இதை கொஷின் பண்ணிகிட்டே இருப்போம். இனி வர ஜென்ரேஷனும் கொஷின் பண்ணிகிட்டே தான் இருப்போம். எங்களுக்கான ஒரு ஆன்சர் இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம். ரெடி, ஓகே. அனைவருக்கும் அன்பான வணக்கம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய உறவுகளை தேடி இங்கே இந்த
முல்லைத்தீவு மட்டுமல்லாமல் 8 மாவட்டத்திலேயும் கூடுதலாக 9 வருடம் கடந்த நிலையில் 10வது வருடம் ஆரம்பிக்கும். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தங்களுக்கான நீதியை தரும்படி கேட்டு போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். எத்தனையோ தாய்மார் தந்தைமார் இறந்தும் விட்டார்கள். தங்களுடைய பிள்ளைகளை காணாத நிலையில் தேடி தேடி களைத்து இப்படியே அழுது ரோட்டாக அழுது திரிஞ்சு தங்களுடைய அலுவலகங்கள் ஒவ்வொன்றை அமைச்சு இதுக்குரிய ஆக்களெல்லாம் சேர்ந்து அமைச்சு அதுகளில் இருந்து இப்படி அது சொல்ல முடியாத துன்பங்கள், அந்த துன்பங்கள் அவ்வளோத்தையும் அவர்கள் அனுபவித்த நிலையில் தங்களுடைய பிள்ளைகள் அல்ல உறவுகள் அவைகளை கொண்டு வந்து ஒப்படைக்க இல்லை அல்லது உங்களோட தெரியல அல்லது காட்டு இல்லை என்ற ஒரு நிலையில் இறந்து போனவர்கள் கூட ஈரான். இந்த நிலையில் இன்று இந்த 10வது ஆண்டு தொடக்கத்தோட 9வது ஆண்டு நிறைவோடு இன்றும் இந்த போராட்டத்தை செய்கின்றார்கள். அந்த வட்டுவாகல் கோத்தபாய கடற்படை கேம்புக்கு முன்னால் இருந்து அப்படியே நடைபவனியா பாலத்தால் வந்து இந்த பாலம் அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம். இந்த தமிழ் பரப்புக்கு, தமிழ் தேசிய பரப்புக்கு ஒரு நினைவு சின்னம் என்பது எல்லோருக்கும் தெரியும். தங்களுடைய பிள்ளைகளை இந்த இடத்தில் தான் ஒப்படைத்தோம் என்ற ஒரு நினைவோடு அந்த ஒப்படைத்த இடம் வரை இந்த வயது போன நேரத்தில் கூட அவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டு வருகின்றனர். இது ஒன்றுக்கும் ஈவிரக்கம் இல்லாத நிலைமையில்தான் கடந்த கால அரசாங்கங்கள் நடுக செய்து வந்தது. இந்த கால அரசாங்கம் என்ற போது இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக நானும் தெரிவு செய்யப்பட்டவுடனே எங்களோட கட்சி சார்புடையும் சரி அல்லது தமிழ் தேசியத்தோடு பயணிக்கிற ஆக்களுடையும் சரி 2 தடவை ஜனாதிபதி செயலகத்திலேயும் நாங்கள் ஜனாதிபதியை சந்திச்சிருந்த நாங்கள் பல தடவை பாராளுமன்றத்துக்கு அல்லது பாராளுமன்ற குழு அறைகளில் சந்திச்சினாங்க. அது வேறு. ஆனால் இந்த சந்தித்த நேரங்களில் இப்போ நாங்கள் தமிழ் தேசிய தரப்பால் எல்லாருமே கூடுதலாக எங்களுக்கான அரசியல் தீர்வு விடயங்களை முன்வைப்போம். மற்றது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கோரி விடயத்தை தான், அந்த விடயங்களை தான் தலைப்போம். அடுத்தது சிறையில் வாடுற கைதிகள், அடுத்தது நிலப்பறிப்பு, எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுற விடயங்கள். இந்த 4 விடயங்களையும் மிக முக்கியமாக நாங்கள் அழுத்தங்களை கொடுத்து கொண்டு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கு ஒரு பூர்வீக தமிழர் தாயகம் என்று சொல்லி நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ வடக்கு கிழக்கு எங்களுடைய பூர்வீக தமிழர் தாயகம் இதில் என்று சொல்லி தான் இந்த விவரங்களை கதைச்சு கொண்டாடுறது உங்களுக்கும் தெரியும். அநேகமாக ஊடகங்களில் எல்லாம் பாருது. ஆனால் இப்போ பாருங்கோ, இதுக்கான ஒரு முடிவும் இல்லை. இதில் ஒரு வேதனையாக கிடக்கு என்னென்னா, உலக மகா நடிகர்கள் தான் இங்கே இருந்த அரசியல்வாதிகள், அதாவது இந்த இனவாத போக்கோட இருந்து எங்களுடைய மக்களுக்கு கொடுமைகளை இழைத்தவர்கள் உலக மகா நடிகர்கள் என்று சொல்லணும். அண்மையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, அது தெரியும். அந்த யுத்தத்தில் ஈடுபட்ட ஆக்கள் எல்லாரும் எங்களுக்கு அழிவை தேடி தந்த ஆக்கள் தான், அது ஒரு பக்கம். ஆனாலும் ஒரு மனிதாபிமானமான முறையில் சிறுவர்கள், குழந்தைகள், இப்படியானர்கள், பெண்கள் என்று சொல்லி ஒரு மனிதாபிமான முறை பார்க்கறது நசுக்கக்கூடாது, குரல் வழியை நெரிக்கக்கூடாது அல்லது அவர்களை அழிக்கக்கூடாதுன்றதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. எங்களை மனிதாபிமானம் நிறையவே தமிழ் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் குண்டு போட்டு எங்களை அழித்த மஹிந்த ராஜபக்ச கோஷ்டியை, கோத்தபாய ராஜபக்ச கோஷ்டியை சிறுவர்களை, குழந்தைகளை இப்படி என்று எண்ணிக்கை போட்டு அந்நிய நாடுகளுக்கு கதைக்குது. உங்களுக்கு பக்கத்து தானே நாங்கள் நாங்கள் உங்களுடைய இந்த நாடு ஆற்ற நாடு தமிழற்றி என்று தான் வரலாறுகள் சொல்லுது. அப்படி இருக்க வடக்கு கிழக்கு பூர்வீக தமிழர் தாயகம்ன்றது எங்களுடைய பெருந்தன்மை என்று தான் எங்களுடைய மூத்தோர்கள் அல்லது முன்னோர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க எங்களை இப்படி பக்கத்தை இருந்த எங்களை நீங்கள் அழிக்க ஒன்றும் தெரியாது. இப்போ நீங்கள் உலக மகா நடிகர்களாக நடிப்பு திறனை காட்டி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் வேதனை. ஆனால் இந்த அரசாங்கம் கூட இப்போ வந்தோடனே ஒரு மாறுதலாக எங்களுக்கு அதை செய்யும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் நாங்கள் கதைச்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இவர்களும் இன்னும் அதற்கான முடிவுகளை தெரியல. முடிவுகளை விரைவில் தந்து இந்த மக்களுக்கு இதை செய்யணுமென்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எங்களை ஒரு அதாவது விரட்டி விடுற ஆக்களாகவோ உங்களுடைய அதாவது இலங்கை அரசாங்கத்தின் எல்லை பரப்புகளில் நாங்கள் பூர்வீக தமிழர்கள். அப்போ எங்களை இல்லாமல் நீங்கள் உங்களோட நாடு அல்லது சிங்களவருக்கு மட்டும்தான்
என்று சொல்ல முடியாது. சிங்களவர், தமிழர்கள், முஸ்லீம்கள் எல்லா மக்களுக்கும் உரியது இந்த நாளெண்டா நாங்கள் உங்களோட பிரஜைகள், எங்களுக்கான நீதி நியாயத்தை நீங்கள் வழங்கத்தான் வேண்டும். அதை தாமதிக்காமல் கூடிய கதியில் வந்து இந்த உறவுகளின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் விபத்துக்குள்ளான 2 ஈரான் கப்பல்களில் இருந்தவர்களுக்கு சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு அமைய மனிதாபிமான உதவிகளை வழங்க இலங்கை அரசு முன்வந்தமை பாராட்டுக்குரியது என ஆஸ்திரிய பீடத்தின் அனுநாயக்க தீரர் வணக்கத்துக்குரிய நாரம்பனாவே ஆனந்த நாயக்க தீரர் தெரிவித்துள்ளார். உலக வல்லரசு நாடுகள் போரில் ஈடுபட்டுள்ள இக்கட்டான காலப்பகுதியில் இவ்வாறானதொரு தீர்மானத்தை எடுப்பது கடினமானது என்ற போதிலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மிகவும் புத்திசாலித்தனமாக சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்துள்ளார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் இலங்கையை மறைமுகமாக அதன் ஒரு பங்காளியாக வேண்டிய நிலை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே தற்போது நிலவும் போர்ச்சூழல் இலங்கை போன்ற கிழக்கு நாடுகளுக்கு மறைமுகமாக பாதிப்பை ஏற்படுத்தும் அறிகுறிகள் தென்படுகின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் அமெரிக்காவின் தாக்குதலால் ஈரான் போர்க்கப்பல் ஒன்று அழிவடைந்தது. இதன்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு அமைய மனிதாபிமான உதவிகளை வழங்க வேண்டிய கட்டாய சூழலுக்கு இலங்கை அரசு தள்ளப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர உதவ அரசு எடுத்த தீர்மானத்தை நாம் பாராட்ட வேண்டும். சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு மதிப்பளிக்கும் நாடாக அந்த முடிவை அரசு எடுத்துள்ளது. மற்றொரு ஈரான் கப்பல் இலங்கை கடற்பரப்புக்கு வந்து உதவி கோரியிருந்த நிலையில் ஜனாதிபதி மிகவும் நிதானமாக செயற்பட்டு அதில் தலையிட்டுள்ளார். சர்வதேச விதிகளை மீறாமலும் போரில் ஈடுபட்டுள்ள வல்லரசு நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலும் மிகவும் நடுநிலையான முடிவை எடுத்துள்ளார். அந்த கப்பலை திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்லவும் ஈரான் கடற்படையினரை உயிர் பாதுகாப்பாக நாட்டுக்குள் அழைத்து வந்து மனிதாபிமான உதவிகளை வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது உண்மையிலேயே கடினமான ஆனால் வரவேற்கத்தக்க ஒரு முடிவாகும். வல்லரசு நாடுகளுக்கு இடையேயான போரின் போது இலங்கை போன்ற நாடுகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ முடிவெடுத்தால் நாடு என்ற ரீதியில் நாம் தேவையற்ற விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தெரிவித்துள்ளார்.